அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 8 அறத்தால் வருவதே இன்பம். ஓகேங்களா? அறநெறிகளை கூறும் நூல்களை கற்று அவை கூறும் கருத்துக்களை பின்பற்றுதல், அயோத்திதாசரின் சிந்தனைகள் வழியாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை உணர்தல், நவீன சிறுகதைகளை படித்து அவற்றின் நுட்பங்களை அறியும் திறன் பெறுதல், யாப்பிலக்கண செய்திகளை அறிந்து கவிதை வடிவங்களை புரிந்து கொள்ளுதல். ஓகேவா? ஒன்றே குலம். ஓகே, ஸோ இதில் ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். திருமூலர் அவர்களுடைய ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை அறிவோம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர் அவர்களுடைய பாடல். சொல்லும் பொருளும் நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் நானாமே கூசாமல். நாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது நானாமேங்கிறது கூசாமல். உய்மின் ஈடேறுங்கள் ஈயில் வழங்கினால். படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில். பாடலின் பொருள்: மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனத்தில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும். ஓகே, ஸோ மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தினர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகை காக்கும் இறைவனும் ஒருவர் தான். நம்ம பிரித்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதை விட வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வழியில் போகிறதுக்கு நம்ம நாண தேவையில்லை, நமக்கு கூசணும் அப்படின்றது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது. ஓகே, ஸோ படங்கள் நிறைந்த மாடங்களுடைய கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு நம்ம ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்துகிறோம் அப்படின்னா அது நடமாடுற மனுஷங்களுக்கு போயிட்டு சேர போகிறது கிடையாது. ஸோ அதனால் அடியார்களுக்கு அடியார்களாகிய மக்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது இறைவனுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க. நூல்வெளி 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுவர் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 17 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்பட்டவர் திருமூலர். ஓகேங்களா? ஸோ இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. ஸோ இந்நூலை தமிழ் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. 12 திருமுறைகளில் இவருடைய திருமுறை 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவருடைய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திருமூலர் திருமந்திரம். ஓகே, திருமூலர் அப்படின்னாலே திருமந்திரம் தான். அடுத்ததாக புக் பேக் கொஷின். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள், நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், யமன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நமனை அப்படின்னா யமனை கண்டு அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரம் வரும் யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம். ஓகே, ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஒன்றே குலம்னு வாழ்பவர்களுக்கு வாழ்கிறது தான் மனித பண்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் ப்ளஸ் இல்லை. நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர் கங்கு. ஓகே, ஸோ நம்பர் கங்கு. அடுத்ததான் மெய்ஞான வழி. அடுத்தது ஒரு பாடல் தான். எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பல எடுத்து கூடியுள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் பாடல்களை அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐம்பொறிகளின் ஆசைகளை அடக்கி, ஐம்பொறிகள்னால் என்னென்னா ஐம்புலன்கள், ஐம்புலன்களுடைய ஆசைகளை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி வாழ வேண்டிய முறைகளை விளக்குற குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தம்மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. சொல்லும் பொருளும். பகராய் அப்படின்னா தருவாய், ஆனந்த வெள்ளம் இன்பப் பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவருக்கு நீக்கியவர்க்கு. பாடலின் பொருள். மேலான பொருளே தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனத்துள்ளே எழுந்தருளிருக்கும் உண்மையான அறிவொளி ஆனவனே. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ மேலான பொருளே தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே. உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மேல் ஆசை வைத்ததுனால நான் மனம் கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனம் கலங்கி அலைகிறேன்னு சொல்கிறாரு. நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கடை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். ஓகே, ஸோ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களுடைய உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் நீ கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாயாக. ஸோ ஐம்புலன்களை அடக்கிற அறிவை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. நூல்வெளி. குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீசுவர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். ஓகே, ஸோ இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக தான் வாழ்ந்திருக்காரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இருந்து அவர் ஞானம் பெற்றிருக்காரு. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை அவர் இயற்றியிருக்காரு. நம் பாடப்பகுதி குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, குணங்குடியார் பாடற்கோவை அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ புக் பேக் கொஷின். மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லவிடாமல் காக்க வேண்டும். ஐம்புலன்களை தீய வழியில் செல்லாமல் காக்கணும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஓகே, ஸோ பகிர்ந்தனர் அப்படின்ற ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம். நம்ம ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம். ஆனந்தம் ப்ளஸ் வெள்ளம், ஆனந்த வெள்ளம். உள்ளிருக்கும், உள் ப்ளஸ் இருக்கும் அப்படிங்கிறது உள்ளிருக்கும். ஓகே, உள் ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். அடுத்ததான் அயோத்திதாச பண்டிதர். ஓகே, ஸோ அயோத்திதாசர் அவர்களுடைய சிந்தனைகள் அதுதான் கொடுத்துருக்காங்க, லெசனாக கொடுத்துருக்காங்க. ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிந்து விடுவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்று தருகின்றன. ஒரு காலத்தில் மக்களின் மனத்தில் நின்றவர்கள் பிற்காலத்தில் மக்கள் நினைவிலிருந்து மறைந்து போகின்றனர். கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு. அத்தகைய சிந்தனையாளர் ஒருவரை பற்றி அறிவோம்.
அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். இவர் பண்டைய இலக்கிய, சமூக, சமய, வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும்பணியில் ஈடுபட்டார். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாசர். ஓகே, ஸோ தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாசர்னு சொல்கிறாங்க. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர்கள் தான் அயோத்திதாசர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுவர். ஓகே, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். வாழ்க்கை. அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே திங்கள் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தவராயன் என்பதாகும். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். ஸோ இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் சென்னையில் பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். தம் மீது காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்து கொண்டார். ஓகே, ஸோ இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இவர் அயோத்திதாச பண்டிதருங்கிறவர்கிட்ட இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருடைய பெயரை தான் அவர் தனக்கும் வச்சுக்கிட்டாரு. நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவிற்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார். பின்னர் இவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். சிந்தனைகளின் அடித்தளம். அயோத்திதாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார். இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஓகே, ஸோ அயோத்திதாசர் தமிழ் மட்டும் இல்லாமல் பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகள்லையும் தேர்ச்சி பெற்றிருந்திருக்காரு. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம். ஓகே, ஸோ எல்லா நூல்களையும் அவர் ஆழ்ந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இத்தகைய ஆழ்ந்த படிப்பு தான் அவருக்கு புதுமையான சிந்தனைகளை வளர்த்துக்கிறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. இதழ்பணி. 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். ஒரு ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கம் என்று அயோத்திதாசர் குறிப்பிட்டார். இவர் தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமன்றி மைசூர், கோலார், ஐதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். ஓகே, ஸோ ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழை காலனா விலையில் தொடங்கியிருக்காரு. எங்கன்னா 1907ஆம் ஆண்டு சென்னையில் தொடங்கியிருக்காரு. அப்புறம் ஒரு ஆண்டுக்கு அப்புறமா அந்த இதழுடைய பேரை தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காரு. ஓகே, கல்வி சிந்தனைகள். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும். கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றும் இவர் எடுத்துரைத்தார். ஓகே, ஸோ கல்வி மட்டும் இல்லாமல் கல்வியோடு கைத்தொழில் கற்றுக்கணும், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. தெரிந்து தெளிவோம். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தன சுருக்கம், பாலவாகடம். அடுத்தது இன்னொரு தெரிந்து தெளிவோம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் அவர்கள் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாழும் முறை. மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி
அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவை ஆகும். மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருட்களை கையாலும் தொடுதல் கூடாது. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும். இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அயோத்திதாசர் அவர்களுடைய கருத்துக்களாக இருந்திருக்கு. ஓகேயா? ஸோ எல்லாருமே வந்துட்டு மக்கள் வந்து அன்பு கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சாரு. கோபம், பொறாமை, பொய், களவு இதெல்லாம் வந்துட்டு தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழணும் அப்படின்னு நினச்சாரு. பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருளை கையாலும் தொடுதலும் கூடாது. போதைப் பொருள் பழக்கத்துக்கு வந்துட்டு அடிமையாகக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தலைமை தகுதி. ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் என்பதை அயோத்திதாசர் விளக்குகிறார். மக்களுக்கும் அவர்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களில் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுளென துதிப்பார்கள் என்பது அயோத்திதாசர் அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கு. மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கதாகும். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை ஆகும். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே. அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்கிறார் அயோத்திதாசர். ஓகேயா? ஸோ மக்களும் மழையையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமை தான். ஓகேயா? ஸோ ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அறிவார்கள் இல்லாமல் காரணம் ஆட்சித்திறனும் அன்புமுடைய அரசர்கள் இல்லாமை. அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் வந்துட்டு கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக தெரிந்து தெளிவோம். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். சமத்துவம். அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இவற்றில் இந்து, பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்றோர் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அயோத்திதாசர். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனைன்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. திராவிட மகாஜன சங்கம். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்திருக்கிறார். இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றுக்காகவும் போராடியது. ஸோ அவருடைய கொள்கைகளை வலியுறுத்துறதுக்காகவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் 1892ஆம் ஆண்டு யாப்பிலக்கணம். பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும். ஓகேயா? ஸோ மரபு கவிதைகளை எழுதுறதுக்கான இலக்கணம் தான் வந்துட்டு யாப்பிலக்கணம். ஓகேயா? ஸோ இலக்கணம் அதெல்லாம் வந்துட்டு எந்த முதன்மையும் கொடுக்காம எழுதுறது, இந்த கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் எழுதுறது தான் வந்துட்டு புது கவிதைகள். ஓகேவா? ஸோ யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பனவாகும். ஓகே? ஸோ யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. அவை என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை.
ஓகே. ஸோ எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து என்னன்னு பார்க்கலாம். யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிப்பர். ஸோ அது என்னென்ன அப்படின்னா குறில் நெடில் ஒற்று, உயிர்குறில் உயிர்மை குறில், உயிர் நெடில் உயிர்மை நெடில், மெய்யெழுத்து ஆயுத எழுத்து. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு எழுத்து. அடுத்தது அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை நிறையசை என இருவகைப்படும். ஓகே. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். ந நம் நா நாம். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். கட கடல் கடா கடாம். ஓகே. ஸோ இதான் வந்துட்டு நிறையசை. ஓகே. ஸோ இது நேரசை. ந நம் நா நாம்ங்கிறது நேரசை. கட கடல் கடா கடாம்ங்கிறது நிறையசை. ஓகேயா. சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். ஓகே. ஸோ சீர்களை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என வகைப்படுத்துவர். ஓகே. ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைகிறது அப்படின்னா அதுதான் வந்துட்டு சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அசை இந்த அசை வந்துட்டு ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைகிறது தான் வந்துட்டு சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வகைப்படுத்துகிறாங்க. அடுத்ததான் தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். ஓகே. ஸோ இந்த சீர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஒன்றோடு ஒன்று பொருந்துது அப்படின்னா அதுதான் வந்துட்டு தலை. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் வந்துட்டு 7 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி. அடி வந்துட்டு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும். அடி 5 வகைப்படும். ஓகே. ஸோ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைகிறது தான் வந்துட்டு அடி. அந்த அடி வந்துட்டு 5 வகைப்படும் அப்படின்றாங்க. தொடை. செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ ஒன்று அமையும் ஒற்றுமையே தொடையாகும். தொடை 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் பின்வருமாறு. ஓகே. ஸோ என்னென்ன தொடைகள் வந்துட்டு அதாவது ஆக்சுவலாக 8 தொடைகள் இருக்குது. ஸோ அதில் முதன்மையானது வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. ஓகேவா. ஸோ பா வகைகள். பா வகைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்துள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்துள்ளது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. ஓகேயா. கொஷின். அசை டேஷ் வகைப்படும். 2 வகைப்படும். விடும் என்பது நிறையசை சீர். ஓகே. நிறையசை சீர். அடி டேஷ் வகைப்படும். 5 வகைப்படும். அடிகள் வந்துட்டு 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஓகே. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை. வெண்பா வந்துட்டு செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகே. ஸோ வெண்பா வந்துட்டு செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். தொண்டு அப்படின்னா சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷனல், சீர்திருத்தம் ரீஃபார்ம். நெக்ஸ்ட் திருக்குறள். படைச்செருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். பெரிய முயற்சியே பெருமை தரும். ஓகே. ஸோ காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். யானைக்கு குறி வச்சு அது தவறுனா கூட தவறு, அதாவது அதை ஏந்துவது வந்துட்டு பெருமை தருமா. ஆனால் காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானையை குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய முயற்சி நம்ம வந்துட்டு அதை அடையிறமோ இல்லையோ அதுக்கான
பெரிய முயற்சியாக நம்ம செய்கிற முயற்சி வந்து பெரிய முயற்சி தான் வந்துட்டு நமக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிதும் ஒழிதல் அணி. வேளாண்மை பேராண்மை என்ப தருக்கண் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கும் துன்பம் வரும்பொழுது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஓகே, ஸோ பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை வந்துட்டு ஆண்மைன்னு சொல்லலாம். அந்த பகைவருக்கு துன்பம் வரும்பொழுது உதவி செய்கிறது தான் வந்துட்டு ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் நட்பு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். இது வந்துட்டு உமை அணி. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. பொருள்: நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று, நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. ஓகேயா? ஸோ நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். ஓகே, ஸோ நல்ல நூல்கள் வந்துட்டு படிக்க படிக்க தான் நமக்கு இன்பம் தரும். ஒரு பேராகிராஃப் படித்ததுமே நமக்கு வந்துட்டு அது என்னென்னே நமக்கு புரியாது இல்லையா? ஸோ படிக்க படிக்க தான் நமக்கு வந்துட்டு நல்ல நூல்கள் வந்து இன்பம் தருவது போல பண்புடையவர்களுடைய நட்பு வந்துட்டு பழக பழக நமக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஓமையணி. ஓகேயா? ஸோ நூல்களையும் பண்புடையவர்களையும் வந்துட்டு ஒப்பிடுறாங்க. நல்ல நூல்களையும் பண்புடையவர்களையும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு சிரித்து சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் இல்லை, அது எதுக்கு? நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் தான் வந்துட்டு நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு சிரித்து பேசுறதுக்காக மட்டும் நட்பு இருக்கக்கூடாது. அவர் தவறு செய்யும் போது அது வந்துட்டு கண்டித்து திருத்துறதுக்கும் அந்த நட்பு வந்துட்டு பயன்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு ஆராய்தல். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தன்சாம் துயரம் தீரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் நட்பு கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும். ஓகே, ஸோ மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒருத்தரோட வச்சுக்கிற நட்பு வந்துட்டு நாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் நட்பு, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமையே திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு அவர்கிட்டே போய் நட்பு பாராட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு சாகிற அளவுக்கு வந்துட்டு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, கேட்டினம் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு, அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து களவுகோல். ஸோ நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு, அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு துன்பம் வர்றது வந்துட்டு நல்ல விஷயம் இல்லை, ஆனால் அந்த துன்பம் வர்றது கூட நல்ல விஷயந்தான். எதனால் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய நண்பர்களுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆபத்து காலத்தில் தான் வந்துட்டு உண்மையான நண்பனை வந்துட்டு நம்ம கண்டறிய முடியும் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். செல்வம் மிகுந்த காலத்தில் வந்துட்டு பணிவோடு நடந்துக்கணும், வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். ஓகேயா? ஸோ செல்வம் மிகுந்த காலத்தில் வந்துட்டு பணிவோடு நம்ம நடந்துக்கணும், அந்த செல்வம் வந்துட்டு குறைந்து வறுமை வந்த காலத்தில் வந்துட்டு ஊக்கம் குறையாமல் நம்ம வந்துட்டு பெருமித உணர்வோடையே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செயின். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றுமணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். ஓகே, ஸோ மலையளவு பெருமை உடையவராக இருந்தால் கூட அவர் ஒரு குன்றுமணி அளவு சின்னதாக ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த பெருமை வந்துட்டு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பண்புடைமை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது, இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். ஓகே, ஸோ பண்புடைய சான்றோரின் வழியில் நடக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா மண்ணுக்குள் புதைந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும்.
ஓகே. ஸோ தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்துட்டு திரிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அது அழிந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ஓமையணி. ஸோ புக் பேக் கொஷின். ஆண்மையின் கூர்மை என்ன அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். ஓகே. ஸோ ஆண்மையின் கூர்மை வந்துட்டு பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை பிளஸ் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊர் பிளஸ் ஆண்மை, ஊராண்மை. திரிந்து பிளஸ் அற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. ஓகே. ஸோ திரிந்தற்று. பொறுத்துக. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது குன்றி மணி அளவு தவறு. ஓகேவா? ஸோ பெருமையை அழிக்கிறது எது அப்படின்னா மலையளவு பெருமை இருந்ததுன்னா கூட ஒரு குன்றிய மணி அளவு தவறு இருந்துச்சுன்னா அது அழிஞ்சிடும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ பெருமையை அழிப்பது வந்துட்டு குன்றி மணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். செல்வம் மிகுந்த காலத்தில் நம்ம வந்துட்டு பணிவோடு நம்ம நடந்துக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, குறளில் பார்த்தோம் இல்லையா? ஸோ பணிவு கொள்ளும் காலம் வந்துட்டு செல்வம் மிகுந்த காலம் தான் வந்துட்டு பணிவோடு நம்ம நடந்துக்கிற காலம். ஓகே. ஸோ வறுமை மிகுந்த காலத்தில் நம்ம ஊக்கத்தோடு நடந்துக்கணும். ஓகே. ஸோ அதை பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த குறளில் தான் கேட்டிருக்காங்க. பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். ஓகே. ஸோ நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் வந்துட்டு யாருக்குமே பயனின்றி அழிந்து விடும் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நமக்கு இயல் 8 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததான் நம்ம இயல் 9 மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.